மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இந்த வீடியோ முழுக்க 2K கிட்ஸுகளுக்காக மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு 30 வயசுக்கு மேல 35 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் ஓரளவு சிந்திச்சு இன்னைக்கு நியாயமா இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் மட்டுமே உலகம்னு வாழக்கூடிய அந்த 2K கிட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவனுங்க அவ்வளோ ஒரு தற்கொலை கூட்டமா நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஏன் ஆம்புலன்ஸ் அத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஏன் ஆம்புலன்ஸ் அங்க வந்து ரவுண்ட் அடிச்சிச்சு, ஏன் அந்த நேரத்துல கரண்ட் கட் பண்ணாங்க, இது செந்தில் பாலாஜியோட ஒரு சதி, நாங்க கேட்ட இடம் எங்களுக்கு தரல, இப்படி பல வகையான வீடியோக்கள் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல வருது. அதனால இவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்றாங்களோ அதை எல்லாத்தையும் இன்னைக்கு ஆதாரத்தோட பல தரவுகளை நம்ம திரட்டி எடுத்திருக்கோம். அதை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நமக்கு என்ன வைத்தறிச்சல்னா, நம்ம பெருமையா பேசிட்டு இருந்தோம், இந்த தமிழ்நாடு ஒரு பகுத்தறிவு நிறைஞ்ச ஒரு மாநிலம், அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய மக்கள் நாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஆனா அடுத்து வளரக்கூடிய ஒரு தலைமுறை இந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் மட்டுமே உலகம், ஒரு நடிகை போதையில வாழ்ந்துட்டு இருக்காங்களே, கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துக்கு நிகரா இங்க இருந்துகிட்டு இருக்காங்களே நினைக்கும் போதுதான் நமக்கு பெரிய ஒரு கவலையா இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல தந்தை பெரியார் எந்த அளவுக்கு சாதிப்பற்றுக்கு எதிராகவும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் தந்தை பெரியார் பிரச்சாரம் பண்ணாரோ, அந்த மாதிரி நடிகப்பற்றுக்கு எதிராகவும் சினிமா நம்பிக்கைக்கு எதிராகவும் இன்னைக்கு தீவிரமா பிரச்சாரம் செய்ய வேண்டியது இன்னைக்கு காலத்தோட ஒரு கட்டாயம். சரி, இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்ப்போமே. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, செந்தில் பாலாஜி தான் இங்க சதி செஞ்சிட்டாரு, கரூர் அவரோட ஏரியா, அதனால செந்தில் பாலாஜி சதி செஞ்சிட்டாரு, எப்படி அவர் சம்பவம் நடந்த 20 நிமிஷத்துல அவர் எப்படி ஸ்பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி மேலையும், இது திமுக ஏதோ திட்டமிட்டு அவங்க கொலை செஞ்சிட்ட மாதிரியும், அந்த இடத்துல திமுக ஒரு பெரிய ஒரு சதி செஞ்சிட்ட மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியெல்லாம் அப்பாற்பட்டு போயிருவோம், பொதுமக்களா ஒரு சாமானிய அளவுல நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இந்த இடத்துல சதி செஞ்சது செந்தில் பாலாஜியா அல்லது விஜயா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, விஜய் தனக்கான ஸ்கெட்யூல் போட்டார்ல, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டை விட்டு வருவேன், அந்த ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரம் பண்ண ஒரு ஸ்கெட்யூல் ஒன்று வெளியிட்டார் இல்லையா, அந்த ஸ்கெட்யூல்ல நீங்க நல்லா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் திருச்சி, 2வது வாரம் நாகப்பட்டினம், அது வரைக்கும் போனாரு. 3வது வாரம் விஜய்க்கு ஒதுக்கப்பட்ட தேதி வட சென்னை, திருவள்ளூர், சென்னையில தான் அவருக்கான பிரச்சாரத்தோட தேதி. ஆனா விஜய் அந்த பிரச்சாரத்தை சென்னை வட சென்னை திருவள்ளூர் கரூருக்கு போய் இந்த தேதியை மாத்துறாரு. ஆக்சுவலா கரூருக்கு விஜய் என்னைக்கு தேதி ஒதுக்கி இருந்தாரு நம்ம பார்த்தோம்னா 13/12 டிசம்பர் 12ஆம் தேதி, இன்னும் 2 மாசம் கழிச்சு டிசம்பர் 12ஆம் தேதி தான் கரூருக்கு விஜய் தேதி கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவசர அவசரமா கரூர்ல வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் போன வாரம் நடத்தினார் இல்லையா, திருச்சியில நடத்தினார், நாகப்பட்டினத்துல நடத்தினாரு. திருச்சியில ஓரளவுக்கு கூட்டம் வந்துச்சு, அந்த ஏர்போர்ட் கிட்ட ஒரே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, இவர் வண்டி எங்கெல்லாம் போதோ அங்க அப்படியே வண்டியோட சேர்ந்து ஒரு கூட்டம் போச்சு. ஆனா நாகப்பட்டினத்துல அவங்க எதிர்பார்த்த ஒரு கூட்டம் இல்ல. அப்ப அந்த கூட்டம் இல்லாத காலத்துல கரூர்ல இங்க திமுக சார்பில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. ஓரணியில் தமிழ்நாடு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட மீட்டிங் நடந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு சீட்டு போட்டாங்க. 1.5 லட்சம் சீட்டு ஃபுல்லாகி அரங்கத்துக்கு வெளியிலுமே மக்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் கூட்டம் இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தை அப்படி கையை காட்டி அப்படி கையை அசைக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ போட்டோ எல்லாம் பெரிய அளவுல வைரலா மாறிச்சு. அப்போ இது விஜய்க்கு ஒரு அளவு ஈகோ டச் ஆயிருச்சு. அதாவது நம்ம கூட்டம் கூட்டணும், நம்ம கூட்டத்தோட இவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஏற்பட்டுச்சு, அப்ப அதே கரூர்ல நான் ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக சென்னைக்கு போடப்பட்ட தன்னோட பிளானை கேன்சல் பண்ணிட்டு டிசம்பர் மாசம் வச்சிருந்த கரூரோட பிளானை தூக்கி இந்த தேதியில தூக்கி தேதியை மாத்தினது விஜய். அப்ப இது சதி யாருடைய சதி? ஏன்னா இது விஜயோட சதி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து இந்த சினிமா வட்டாரங்கள்ல அலசி ஆராயக்கூடியவங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் ஒரு காலத்துல ரஜினிகாந்த் தான் என்னுடைய குரு, நான் அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டா அப்படின்னு சொல்லி ரஜினிய காக்கா பிடிச்சிக்கிட்டே ஒரு காலத்துல வந்த காலம்லாம் இருக்கு. உனக்கு முருகரை பிடிக்கும், எனக்கு பாபாவை தான் பிடிக்கும் அப்படிலாம் டைலாக் பேசிட்டு வந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு ஒரு வளர்ந்ததுக்கு பிறகு ரஜினியோடைய படங்களை காலி செய்யக்கூடிய வேலைகளை விஜய் ரசிகர்கள் பல பேர் ஈடுபட்டாங்க. அது இவங்க ஒரு வார் ரூம் அமைச்சு அது ஒரு பேடு பண்ணி பணம் கொடுத்தெல்லாம் காலி பண்ணாங்கன்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள்ல பேசப்படும். இந்த சமீபத்தில் ஒரு என்ன படம் பாது, நெல்சன், வேட்டையன், கூலி, தர்பாரு, இது மாதிரியான படங்கள்லாம் இவங்க விஜய் ரசிகர்களால் அந்த படம் வாண்டடா விமர்சனம் வைக்கப்பட்ட, அந்த படம் நல்லா இல்ல, குப்பை படம் இப்படின்னு சொல்லி விளம்பரம் வைக்கப்பட்டது. அதனாலதான் எப்பவுமே அமைதி, அடுத்தவங்களை பத்தி எந்த ஒரு குறையும் பேசாத ரஜினிகாந்த் ஒரு கட்டத்துல போய் காக்காவா கழுகான் ரஜினிகாந்தே கொதிச்சு பேசக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடந்தது. இப்போ இந்த கூலி படம் வரும்போது கூட அந்த சினிமா பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்பாங்க மக்கள்ல, அதுல ஒரு மனுஷன் கொதிச்சு போய் பேசுறாரு, படம் நல்லா இருக்கு, இந்த விஜய் ரசிகருங்க தான் அப்படி அநியாயம் பண்றாங்க, நீ அணிலாடான்னு சொல்லி ஒரு பையனை அடிக்க போன சம்பவம்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம். அப்ப இவ்வளவு நடக்கிறது என்னன்னா, இவர் சினிமால என்ன ஒரு பாணியை கையாண்டாரோ, தான் தாங்க என் காட்டுல நான் தான் ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
எதிரில் யார் இருந்தாலும் அவங்களை காலி பண்ணக்கூடிய ஒரு வேலை, அதாவது எனக்கு தான் கூட்டம் இருக்கு, எனக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு காட்டக்கூடிய வேலையை தான் இவர் இந்த இடத்துல கையாண்டு இருக்கிறாரு. டிசம்பர் மாசம் வச்சிருந்த பிளான அவசர அவசரமா போட்டது காரணம் திமுகவுக்கு இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு, அப்போ உனக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் காட்டுதா, அந்த இடத்துல நான் கூட்டத்தை காட்டி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி தன்னோட பிளானை மாத்திட்டு வாண்டடா அந்த இடத்துல தாமதமா வராரு. 8:45 மணிக்கு அவருக்கு நாமக்கல்ல டைம் கொடுக்கப்படுது. ஆனா 8:45 மணிக்கு தான் அவர் சென்னையில இருந்து கிளம்புறாரு. அப்படின்னா அப்ப இதுக்கு என்ன காரணம்? யாருக்குமே நான் என்ன கேக்குறேன், ஒரு சினிமா நடிக்க போறீங்கல்ல, இப்ப நடிகர் சிம்புவை சொல்லுவாங்க, சிம்பு வந்து லேட்டா ஷூட்டிங் வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் என்னைக்குமே அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க பணம் வருது, என்ன நம்பி ஒருத்தன் பணம் போட்டிருக்கான், அவனுக்கு நான் பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், எனக்கு சம்பளம் தரேன் அப்படின்னு. அப்போ உனக்கு எங்க பணம் வருதோ அந்த இடத்துல வேகமா ஓடுற டைம் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணி போறீங்க. இங்க எனக்கு எந்த இதுவும் கிடையாது, தற்கூரி கூட்டம் இருக்கிறது ஃபுல்லா என்ன வேணாலும் சொன்னா நம்புற ஒரு கூட்டம். அப்ப இங்க எவ்வளவு நான் லேட் ஆனா கூட்டம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி வாண்டடா வேணும்னே கூட்டம் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றேதான் விஜய் அந்த இடத்துல தாமதமா வந்திருக்காரு. 8:45 தான் சென்னையில இருந்து வந்திருக்காரு. பெரியாரோட வழி பெரியாரோட கொள்கைங்கிறாரு. பெரியார் எப்படியா பண்ணாரு? பெரியார் எந்த ஒரு இடத்துக்கு போறா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி களத்துல நினைப்பாரு. அதுதான் பெரியார். இப்ப அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே, நம்ம எல்லாருடைய கருத்தையும் தூக்கி போட்டுருவோங்க, கட்சி அப்பாற்பட்டு தூக்கி போட்டுருவோம். பாதிக்கப்பட்ட பேரத்துல ஒரு பெண் சொல்றாங்க, என் கூட 6 பேர் வந்தாங்க, என்னோட சேர்த்து 7 பேர், அதுல 6 பேர் நான் பறி கொடுத்துட்டேன். அந்த இடத்துல நான் இந்த பிரச்சனைக்கு காரணமே என்னன்னா, விஜய் இந்த இடத்துல 12 மணிக்கு வருவார்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா போலீஸ் அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்தது, கரூர்ல இந்த ஸ்பாட்டை கொடுத்தது மதியம் 3 மணிக்கு தான் டைம் பிக்ஸ் பண்ணாங்க. ஆனா விஜய் அவரோட ட்விட்டர் பேஜ்ல 12 மணிக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி விஜய் தான் அறிவிப்பு செஞ்சாரு. தாவேகா கட்சி சார்பில் அறிவிப்பு செஞ்சாங்க. அப்ப முன்னாடியே அறிவிப்பு சொல்லி வர சொன்னது இவங்க தான். 12 மணி சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக முன்னாடியே மக்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து சேர்த்தாங்க. 10-11 மணி அந்த சுத்து வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய கடை வச்சிருக்கவங்க, வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் 10 மணி 11 மணில இருந்து இந்த பசங்க வந்துட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட ஏற்பாடு பண்ணல அப்படின்னு நாங்க பரிதாபப்பட்டு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அப்போ அந்த 10-12 மணிக்கு வந்துட்டானுங்க, சாப்பிடாம கொள்ளாம அங்கேயே நிக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு சொல்றாங்களே, என் கூட வந்து 6 பேர் நான் பறி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, கூட்டம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல கூட்டம் இருக்கு, பக்கத்து ஊர் வரைக்கும் கூட்டம் இருக்கு. விஜய் சொன்ன மாதிரியே 3 மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாருன்னா 3 மணிக்கெல்லாம் கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. புதிய தலைமுறை, பாலிமர் உட்பட பல டிவி சேனல்கள் ட்ரோன் ஷாட் வெளியிட்டாங்க. இப்ப 3 மணிக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததுன்னா ஒரு சாதாரண ஒரு கூட்டம் தான் இருந்தது. 3 மணிக்கு விஜய் சொன்ன மாதிரி வந்துட்டு போயிருந்தாருன்னா எந்த ஒரு அசம்பாவிதமே ஏற்பட்டிருக்காது. ஆனா இவர் வேணும்னே கூட்டத்தை, செந்தில் பாலாஜியோட நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன், திமுகவோட நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன்னு சொல்லி வேணும்னே 7 மணி நேரம் 9 மணி நேரம் கூட்டத்தை தாமதமா வந்ததால இருக்க கூட்டம் சேருது. ஸ்கூல் லீவு, நீங்க அந்த வீடியோல யாரெல்லாம் தளபதி அப்படி கத்துனானோ அத்தனை பேரும் ஸ்கூல் பசங்க தான். ஏன்னா இன்னைக்கு குவார்டர்லி லீவுங்கிறதால அந்த ஸ்கூல் பசங்க அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்து போச்சு. இப்படி கூட்டம் சேர்ந்து போனதால சரி ஊருக்குள்ள வந்தார்ல விஜய், இவருமே ஆரம்பத்துல இருந்தே ஜீப் மேல ஏறி எல்லாருக்கும் கையை காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அங்கங்க பார்த்தோம் அப்படியே போயிருப்பான். ஏன்னா அந்த வந்த கூட்டம் யாரோ கொள்கையை கேட்கறதுக்கோ உன்னோட உரையை கேட்கறதுக்கோ யாரும் வரல. இவர் மூஞ்ச நான் பார்க்கணும்பா, உண்மையில வெள்ளையா தான் இருக்கிறாரா, ஹைட்டா தான் இருக்கிறாரா, உன்னை மேடையிலும் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு இதை பாக்குறதுக்காக வந்து ரசிக்க கூட்டம். அப்போ நீ ஆரம்பத்துல இருந்து அங்க கையை காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா இந்த கூட்டம் எல்லாம் அங்கேயே பார்த்து அவங்க ஊர்ல திரும்பி போயிருப்பாங்க. இவர் ஆரம்பத்துல இருந்தே உள்ள உட்காந்துட்டு இருந்ததால பார்க்க முடியல. பின்னாடி உள்ளவங்க அந்த முகத்தை பார்க்கணும் இதெல்லாம் வந்து சேர்றாங்க. இவர் அங்க சினிமால என்ட்ரி கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துக்கு மத்தியில வந்து டன் டடன் 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 அப்படின்னு சொல்லி மேல வராரு. அப்ப பின்னாடி இருக்க என்ன பண்ண, நான் முகத்தை பார்க்கலையே, அந்த முகத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி அவ்வளவு பேரை முண்டி அடிச்சு அந்த ஒரு இடத்துல வந்து சேர்ந்ததாலதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம். மிக முக்கிய காரணமே இந்த கூட்ட நெரிசல் தான். இங்க வந்து திமுக உள்ள பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி வேணா? அந்த இடத்துல ஒரு வீடியோ நம்ம காலையில பார்க்க முடிஞ்சது. ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஓலை கொட்டாய் இருக்குது, அந்த ஓலை கொட்டாய்க்குள்ள போறாங்க, தாங்க முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல ஓலை கொட்டாயை பிச்சுக்கிட்டு மேல ஏறி போறாங்க. ஏறுறது ஃபுல்லா 10 வயசு பசங்க, 12 வயசு பசங்க, 15 வயசு பசங்க. இந்த 10 வயசு 15 வயசு பசங்களையா உள்ள திட்டமிட்டு திமுக உள்ள திணிச்சிச்சு. ஒரு ஜெனரேட்டர் ரூம் ஒண்ணு இருந்துச்சு, ஜெனரேட்டர் ரூம் தகரம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த தகரத்தெல்லாம் உடைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. ஏன்னா கூட்டாங்க தள்ளுறதால தாங்க முடியல. விஜய் அங்க பேசிட்டு இருக்கும் போதே பொத்து நீங்க மக்கள் மயக்கம் போட்டுட்டு விழுறாங்க. விஜய் தான் அந்த தண்ணி தூக்கி போடுறாரு, ஆனா மயக்கம் போடுறாங்க, அங்கிருந்து தூக்கிட்டு ஓடுறாங்க. இது எதையுமே பொருட்படுத்தாம அவர் விஜய் அங்க தொடர்ந்து தன்னை பேசிக்கிட்டு இருக்காரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. அப்ப தன்னோட நான் வந்த வேலை ஆனா போதுன்னு இருக்காரே தவிர கீழே உள்ள இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு விஜய் தான் முழுக்க அலட்சியமாவும் வேணும்னே தாமதப்படுத்தி தன்னுடைய பெயரை நிலைநிறுத்துறதுக்காக இங்க செஞ்ச தவறு முழுக்கவே விஜயோட தவறு தான். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த இடத்துல எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முழுக்க இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ பெரிய அளவுல போகுது. கரண்ட் ஆஃப் பண்ணது பிறகுதான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சமாச்சு சிந்திச்சு பார்க்கணும். கரூர் மாவட்டத்துடைய மின்சாரத்துறை வாரியம் சார்பில் அங்க இருக்கக்கூடிய அவங்களோட பேர் ஏதோ லட்சுமி நினைக்கிறேன், அந்த மின்சார வாரியத்தோட முக்கியமான ஒரு அதிகாரி. அவங்க சொல்றாங்க கரண்ட் எல்லாம் நாங்க எந்த இடத்துலயுமே துண்டிக்கலாம் இல்ல, கரண்ட் துண்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. கரண்ட் எந்த இடத்துலயும் நாங்க துண்டிக்கவே இல்லை, அதுக்கு நான் விஜயோட தரப்புல தான் ஆதாரம் சொல்றேன்னு சொல்லி அந்த மேடம் இன்னைக்கு ரொம்ப அழகா பேசுறாங்க.
விஜய் பேசுறாரு, அங்க மயக்கம் போட்டு உழுறாங்க, எல்லாரும் தூக்கிட்டு ஓடுறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை சுத்தி இருக்கக்கூடிய கடைகளை நோட் பண்ணுங்க. எந்த ஒரு கடையிலுமே லைட் ஆஃப் ஆகல. எல்லா கடையிலுமே லைட் விளக்கு எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்குது. கரண்ட் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தா கடைகள் எப்படி லைட் எரியும்? அப்ப நாங்க எந்த ஒரு இடத்துலயும் லைட் ஆஃப் பண்ணல, கரண்ட் மின் இணைப்பு துண்டிக்கலன்றத மின்சார வாரியம் சார்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா இன்னமும் இந்த தற்கொலைகள் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு. அது எதனால ஆஃப் பண்ணப்பட்டுச்சுன்னா, அது விஜய் ரசிகர்கள் சார்பிலேயே அந்த உள்ளூர் பகுதி மக்கள் சார்பிலுமே கரண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடந்த மறுநாள் அந்த உள்ளூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீட்டு மக்கள் எல்லாருமே வந்து பேட்டி கொடுத்தாங்க. ஆனந்த வீடன் மாதிரியான பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி கொடுக்கும்போது இந்த மரத்துல ஏறுறாங்க, இந்த தகரத்துல ஏறுறான், உயிரை இவங்க துச்சமாவும் மதிக்கல, எல்லாத்துலயும் மேல ஏறுறான். ஒரு கட்டத்துல டிரான்ஸ்பார்ம் மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. டிரான்ஸ்பார்ம் மேல ஏற ஆரம்பிச்சு பின்னாடி ஆள் ஏற வழி இல்லாம கரண்ட் ஒயரெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேல இருந்தா ஒயரை பிடிச்சிருவான்றதுக்காக நாங்கெல்லாம் போன் பண்ணி இபிக்கு போன் பண்ணி அந்த குறிப்பிட்ட லைனை நாங்க ஆஃப் பண்ண சொன்னோம். அதுக்கப்புறம் தான் இந்த குறிப்பிட்ட டிரான்ஸ்பார்ம் மட்டும் ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அப்ப எங்கேயுமே கரண்ட் கட் பண்ணல. கரண்ட் கட் பண்ண அந்த ஒரு டிரான்ஸ்பார்மரும் இவனுங்க அந்த கரண்ட்டுக்கு மேல ஏறி உயிரை பத்தி பயப்படாம மேல ஏறினதாலதான். ஒருவேளை உண்மையில அன்னைக்கு கரண்ட் கட் பண்ணாம அந்த குறிப்பிட்ட டிரான்ஸ்பார்ம் கரண்ட் கட் பண்ணாம இருந்தா இவ்வளவு பேர் மேல ஏறிட்டாங்க. இந்த அரசு என்ன அரசு செய்கிறது, இந்த அரசு என்ன ஆட்சி செய்கிறதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த பழியும் தூக்கி அரசு மேல தூக்கி போட்டுருவாங்க. அதனால இந்த இடத்துல கரண்ட் சம்பந்தமா பரப்பக்கூடிய பொய்களுமே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து சும்மா சுத்திட்டு இருந்துச்சு, இப்படி வருது அப்படியே போயிருது, இப்படி வருது. ஆம்புலன்ஸ் எதுக்குங்க உள்ள வந்துச்சு, எப்படி ஆம்புலன்ஸ் கரெக்டா வந்துச்சுன்னு சொல்லி இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டம் ஆம்புலன்ஸை பத்தி ஒரு குறை சொல்லுது. இந்த ஆம்புலன்ஸை பத்தி ஒரு குறை சொல்றது முத்தி இந்த தற்கொலை புத்தி ஆரம்பிச்சு வச்சதே எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆபத்தான ஒரு கருத்தை பேசினாரு. அதுல இருந்து இன்னைக்கு ஆம்புலன்ஸ்னாலே இன்னைக்கு இவங்க மேல ஒரு வெறுப்பா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காங்க. இல்ல இந்த அரசியல் கட்சிக்காரர் விஜயா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு வேணா? ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வரதால உங்க அரசியல் வாழ்க்கையை சரிச்சிட முடியுமா? அப்ப அந்த அளவுக்கு தான் நீங்க பலகீனமான கட்சியை நடத்திட்டு இருக்கீங்களா? இதை பத்தி கூட சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, இவங்க ஏன் ஆம்புலன்ஸ் வருது போயிருது, ஆம்புலன்ஸ் சும்மா காலி ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறாங்கன்னா, இந்த குறை சொல்றவனை நல்லா நோட் பண்ணி பாருங்க. விஜய் பேசின இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருப்பான். அப்ப அவனுக்கு அங்க உள்ள என்ன சிச்சுவேஷன், என்ன எமர்ஜென்சிங்கிறது தூரமா இருக்கவனுக்கு தெரியாது. உள்ள விஜய் பேசும்போது இங்க மக்கள் மயங்கி விழுவுறாங்க. அப்ப அந்த ஸ்பாட்ல இருக்கிறவங்க ஆம்புலன்ஸுக்கு 108க்கு போன் பண்றாங்க. பல பேர் மயங்கி விழுந்துருக்காங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி போன் பண்றாங்க. அப்ப இந்த செய்தியை கேட்டு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வரும்போது வர வழியில உள்ள போக முடியல, சரியான கூட்டமா இருக்கிறதால திரும்ப யூட்டர்ன் அடிச்சு வேற வழியில போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுதான் இந்த தற்கொலையோட பார்வைக்கு ஆம்புலன்ஸ் வருது வந்து திரும்பிடுது. சும்மா வந்து ஆம்புலன்ஸ் திரும்புது, சும்மா வந்து பைத்தியக்காரங்க நல்லா கேட்க வருது. அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, பாலிமருக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. சார் நாங்க உள்ள வரோம் சார், மக்களை காப்பாத்துறதுக்காக உள்ள வரோம் சார், அதான் சார் என்னோட வேலை, உள்ள வர எங்களால போக முடியல, அதுக்கடுத்து யூட்டர்ன் அடிச்சு திரும்பி வரும், எங்களை போட்டு அடிக்கிறாங்க, கூட்டத்தை கெடுக்கிறது நீ ஆம்புலன்ஸ்ல வரியான்னு சொல்லி எங்களை போட்டு அடிக்கிறாங்க, ஆம்புலன்ஸை போட்டு உடைக்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நாங்க பின்பக்கம் வழி அந்த பக்கம் போனோம். அங்கிருந்து எங்களால ஆம்புலன்ஸை கொண்டு போக முடியல. ஒரு இடத்துல ஆம்புலன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு மக்களை நாங்களே தூக்கிட்டு வரோம், தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல போட்டு அதுக்கடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறோம். இந்த அளவுக்கு நாங்க பாடுபட்டு இருக்கோம். எங்க மேல பழிய சொல்லிட்டு எங்க மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க சார் சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவர் அழுவாத குறையா இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப உயிரை காக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் அடிச்சுன்னு இருக்குனது இந்த தற்கொலைங்க. இங்க சொல்றது என்னன்னா, ஆம்புலன்ஸ் சும்மா வந்துச்சு, காலி ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்கிறாங்க. ஏன்னா ஸ்பாட்ல நடந்ததுக்கும் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிற தற்கொலைகளுக்கும் இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஆம்புலன்ஸ் ஏப்பா வந்துச்சு சொல்லி பைத்தியக்கார கூட்டம் கதறிட்டு கிடக்குது. இதுல இன்னொன்னே கேக்குறாங்க, எப்படி அத்தனை ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, எப்படி உங்களுக்கு முன்னாடி முன்னாடி தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு பைத்தியக்கார கூட்டம் பேசிட்டு கிடக்குது. அததான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தெளிவா சொன்னாரு. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நாங்க உடனே வந்தோம், கூட்டம் தாங்க முடியல, பின்பக்கம் வழியா வந்து நாங்க தூக்கிட்டு வரோம். அப்ப சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா இருக்கிறதால எங்களுடைய ஆம்புலன்ஸ் டிரைவரோட வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க தான் வாய்ஸ் போட்டு ஏன்னா போன் பண்றாங்களா, போன் கால் போலையா, அப்போ ஒரு கட்டத்துல வாய்ஸ் போட ஆரம்பிச்சோம். ரொம்ப மோசமான பிரச்சனையா இருக்கு, அக்கம் பக்கம் ஊர்ல எந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் இருக்கீங்களோ உடனே ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நாங்க தான் வாய்ஸ் போட்டோம். அந்த வாய்ஸை கேட்டு தான் பல ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் களத்துக்கு வந்தாங்க அப்படின்றத அந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இந்த விஷயத்தை சொல்றாங்க. இது எதையுமே புரியாம இந்த தற்கொலைகள் இன்ஸ்டாகிராம்ல உலகிட்டு கிடக்குது. அதுக்கடுத்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று சொல்றாங்க, இடத்த வந்து எங்களுக்கு தவறான இடத்த பிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க, நாங்க கேட்ட இடத்த எங்களுக்கு பிக்ஸ் பண்ணவே இல்ல, நாங்க வந்து உழவர் சந்தையை கேட்டோம், அதுக்கடுத்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா, இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா கேட்டிருந்தோம் அப்படிங்கிறாங்க. அதான் நேத்து வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், உழவர் சந்தைங்கிறது ரொம்ப குறுகலான ரோடு, ஒரு வழிச்சாலை. ஆனா இன்னைக்கு இது ஸ்பாட் உங்களுக்கு கொடுத்த இடங்கிறது வேலுச்சாமிபுரம் 2 வழிச்சாலை, ரொம்பவே அகலமான ஒரு சந்து. அதுக்கடுத்து அவங்க லைட் ஹவுஸ் ரவுண்டானா கேட்டிருந்தாங்க. லைட் ஹவுஸ் ரவுண்டானாவும் கிட்டத்தட்ட இதுக்கு நிகரான ஒரு பெரிய ஒரு சாலை தான். ஆனா லைட் ஹவுஸ் ரவுண்டானா கொடுத்திருந்தா பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா வேலுச்சாமிபுரத்தை கம்பேர் பண்ணா லைட் ஹவுஸ் ரவுண்டானா கொஞ்சம் சின்ன இடம், அது ஒரு பாயிண்டா. ரெண்டாவது என்னன்னா, லைட் ஹவுஸ் ரவுண்டானா எந்த ஸ்பாட்டை சொல்றாங்களோ அதோட வலது புறத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது.
அப்ப இந்த கூட்டம் கரண்ட் கம்பி மேல ஏறுது, இருக்கக்கூடிய ஓலக்கோட்டாயை பிச்சுக்கிட்டு போகுது, எங்கெங்க வீடு பில்டிங் மேல ஏறுது. இதே சிச்சுவேஷன் ஒரு பெட்ரோல் பங்க்ல இந்த மாதிரி நடந்திருந்தா, அதுல ஒரு தீப்பொறி பத்தி இருந்தா, அது அந்த சுத்து வட்டார ஏரியாவே ஒட்டுமொத்தமா நாசமாய் போயிருக்கும். அதனாலதான் காவல்துறை லைட் ஹவுஸ் ரவுண்டான அந்த பகுதியை கொடுக்கல. வலது பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது, இடது பக்கம் அமராவதி ஆறு இருக்குது. அப்ப இந்த கூட்டம் எங்க போறதுன்னு தெரியாம தள்ளுமுள்ள இருக்கும்போது அமராவதி ஆறுல விழுந்து செத்து போயிட்டா அதை யார் பொறுப்பேற்கிறது? நீங்க எப்படி இந்த இடத்த கொடுக்கலாம்? அப்ப அன்னைக்கு என்ன பேசுவாங்க, பெட்ரோல் பங்கு கிட்ட கொடுத்து ஆத்து பக்கத்துல இடத்த கொடுத்து எங்களை திட்டமிட்டு சாவடிச்சதை இந்த திமுக தான் சொல்லி அன்னைக்கு ஒரு மாதிரி உருட்டுவாங்கல்ல. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. புஷி ஆனந்த் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்குது, அவங்க கட்சி சார்பிலே ஆதாரம் இருக்குது. புஷி ஆனந்த் கிட்ட எக்ஸ்பிளைன் கொடுத்து இந்த ஸ்பாட்ல இடம் குறுகலா இருக்கும், உழவு சந்தையில இடம் குறுகலா இருக்குது, அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானால பெட்ரோல் பங்க் இருக்கு, அமராவதி ஆறு இருக்குது, இன்னொரு ஸ்பாட் இருக்குது, வேலுச்சாமிபுரம் இருக்கு. இடம் நீங்க சொல்ற 2 இடத்தோட இடம் பெரிய இடம், எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இடம், 10,000 பேர்னா தாராளமா 15,000 பேர் வரைக்கும் கூடலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப தாவேகா கட்சி சார்பில் சொல்றாங்க, ஓகே எங்களுக்கு வேலுச்சாமிபுரமே கொடுத்துருக்கோம்னு சொல்லி கோரிக்கை வச்சதே தாவேகா கட்சியினர் தான். அதை நேரத்து டிஎஸ்பி இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. தாவேகா கட்சிக்காரங்க தான் அந்த ஸ்பாட்டை கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல நாங்க 10,000 பேர் போதும், நாங்க 10,000 பேர் தான் கூட போறோம் அப்படி சொன்னாங்க. ஆனா மொத்தத்துல இவங்க தாமதப்படுத்தி வேணும்னே தாமதப்படுத்தி வந்த கூட்டம் 25,000 பேர் அந்த இடத்துல வந்து சேர்ந்ததாலதான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்துக்கு முக்கிய காரணமே. இல்ல இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தோம், இந்த ஆதாரத்தை எதையுமே சிந்திக்காம இன்ஸ்டாகிராம்ல ஒரு 4 பேஜ் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேஜ் இருக்கும், விஜய் ஃபேன்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும், விஜய் அண்ணா வாழ்கன்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். இந்த மாதிரி பேஜ்கள்ல துண்டு துண்டு வீடியோக்களை கட் பண்ணி போடுறான். அந்த வீடியோவை முன்பாதி பின்பாதி பார்க்க மாட்டாங்க, அந்த துண்டு கிளிப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்படி அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி இதை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. நீ ஆதாரத்தை பார்க்க வேணாப்பா, கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திச்சு பாரு. இப்போ இந்த இடத்துல உண்மையால திமுக சதி செஞ்சிருச்சு, திமுக அமைச்சர்கள் சதி செஞ்சுட்டாங்கன்னா ஆதவ அர்ஜுனா ஏன் தலைமறைவாகிறாரு? ஆதவ அர்ஜுனா நேத்து மாலையில இருந்து தலைமறைவு. குமுதம் உட்பட பல மீடியாக்கள் இந்த செய்தி எழுதிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா தலைமறைவு. அதுக்கடுத்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் ஜெகதீசன் அவரும் தலைமறைவு. 2 பேரோட போன் சுவிச் ஆஃப்ல கிடக்குது. புஷி ஆனந்த் என்ன ஆனாரு தெரிய களத்துல காணா. நியாயமா இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ நான் என்ன கேட்கிறேன், விஜய் ஏன் அங்க இருந்து ஓடினாரு, விஜய் ஏன் ஓடினாரு கேட்கும்போது, இல்ல எங்க அண்ணாவுக்கு வந்து அண்ணா வந்தாதான் கூட்டம் சேர்ந்துருதுல, அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்னா அங்கேயும் கூட்டம் சேர்ந்துரும், இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகன்றதால அண்ணா போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரி அண்ணா வந்து அவ்வளவு கூட்டம் இல்ல, அண்ணா திருச்சிக்கு போக வேண்டியது தானே, அங்க இருந்து வேற 80 கிலோமீட்டர் தான் திருச்சி. திருச்சியில அதாவது அன்பில் மகேஷ் எப்படி இவ்வளவு வேகமா வந்தாரு கேக்குறாங்க. அன்பில் மகேஷ் திருச்சியில இருக்கிறாரு, திருச்சியில இருந்து கரூர் வரை 80 கிலோமீட்டர், புசுக்குன்னு வந்துடலாம், 1 மணி நேரத்துல வந்து சேர்ந்துடலாம். அப்போ இந்த அண்ணா என்ன செஞ்சிருக்கணும், கரூர்ல பிரச்சனை நம்ம இருந்தா கூட்டம் உன்ன சேருது, பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்சிக்கு போ, பெரிய ஒரு நகரம், திருச்சியில போய் ஒரு வார் ரூம் அமைச்சுக்கோ, வார் ரூம் அமைச்சிட்டு அங்க நீ என்ன செய்யணும், நான் போனாதான் கூட்டம் வருது, ஆதவ அர்ஜுனா நீ போய் மக்களை போய் காப்பாத்து, எப்ப புஷி ஆனந்த் நீ போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சந்தி, எப்ப ராஜமோகனா அந்த ராஜமோகன் நீ போய் ஹாஸ்பிட்டல்ல செய்ய வேண்டிய வேலை செய். இப்படி ஒரு வார் ரூம் அமைச்சு எல்லாருமே கொடுக்க வேண்டிய வேலைகள் செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சிருந்தா உனக்கு மக்கள் மேல அந்த ரசிகர் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீ அதை எதையுமே பார்க்காம திருச்சி, இந்த நடிகர் திருச்சிக்கிட்டு ஊர் பக்கம் ஓடிட்டாரு, சென்னைக்கு ஓடிட்டாரு. ஆதவ அர்ஜுனாவோட நம்பர் சுவிச் ஆஃப், புஷி ஆனந்த் களத்துல காணா. அப்ப எல்லாருமே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா திமுக சதின்னு எப்படி சொல்லுவ? திமுக சதின்றதுக்காக ஏன் தாவேகா கட்சிக்காரங்க ஏன் போனை சுவிச் ஆஃப் பண்றாங்க, ஏன் தலைமறைவாகிறாங்க? அப்ப இதை மாச்சும் கொஞ்சமாச்சும் அந்த ரசிகர்கள் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்க? எனக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸை படிச்சுட்டு வரேன். திருமதி லதா ரஜினிகாந்தோட மனைவி வந்து உயிரிழந்த அந்த மக்களுக்கு இரங்கல் சொல்றாங்க, இரங்கல் சொல்லி அவங்க ஆறுதல் சொல்றாங்க. அந்த ஆறுதல் சொல்ற அந்த வீடியோ செய்தி சேனல் பாலிமர் புதிய தலைமுறை இந்த செய்தியை போடுறாங்க. அதோட கமெண்ட் கீழே போட்டு அசிங்கமா திட்டுறானுங்க. நீ யாரு இது எனக்கு சொல்லவே முடியல, அந்த வார்த்தையெல்லாம் அசிங்கமான வார்த்தையை லதா ரஜினிகாந்த் திட்டுறானுங்க. எப்படி தர்பார் படம், இந்த வேட்டையின் படம் எல்லாம் வரும்போது பேட் கமெண்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரஜினிகாந்தோட மனைவிக்கு பேர்ல அசிங்கமான கமெண்ட் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மனநிலை கொண்ட ஒரு கூட்டம் உருவாயிருக்குது. எனக்கு மட்டும்தான் கூட்டம் கூடணும்னு ஒரு நடிகை, அந்த நடிகை மட்டும்தான் உயிர் போட இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ரசிக கூட்டம். இது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கூட்டம். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம இவ்வளவு ஆதங்கமா பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எதிராக நம்ம மிகப்பெரிய அளவு விழிப்புணர்வு செய்ய வேண்டியது முக்கியம். ஒண்ணும் இல்லைங்க, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, சினிமாவில் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, இதோட மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு. அந்த கூட்டம் முடிஞ்சு விஜயகாந்த் அனௌன்ஸ் பண்ணுவாரு, நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும், பெண்கள் பத்திரமா போய் சேரணும், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும் சொல்லி அந்த வந்த மக்கள் மேல அவ்வளவு அக்கறையா பேசுவாரு. நடிகர் சரத்குமார் போன வாரம் ஒரு கூட்டம், அவரோட பிறந்த நாளுக்காக ஒரு கூட்டம் கூட்டியிருந்தாரு. ஒரு கூட்டம் பெரிய அளவுல கூட்டம் இல்ல, ஆனா அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் வருது. அந்த கூட்டத்துல சரத்குமார் பேசுறாரு, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி நம்மளோட நிர்வாகிகள் நீங்க போன் பண்ணி சொல்லணும், ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் வீட்டுக்கு போயிட்டு நீ அனௌன்ஸ் பண்ணணும், அப்பதான் என்னால் நிம்மதியா தூங்க முடியும் சொல்லி சரத்குமார் இந்த விஷயத்த சொல்றாரு. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் கூட்டம் போட என்ன செய்வாரு, எம்ஜிஆர் கூட்டம் பிரம்மாண்ட கூட்டம் இருக்கும். எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் குழந்தைகள் பெண்கள் முத வெளியில போங்க, மத்தவங்களாம் அப்படியே நில்லுங்கன்னு. அதுக்கடுத்து அவங்களாம் போயிட்டாங்க தெரிஞ்சுன்னா முதியோர்கள் அதுக்கடுத்து போங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கடுத்து ஆண்கள் போங்க, அதுக்கடுத்து வாகனத்துல வந்தவங்க போன்னு சொல்லி
பார்ட்டா அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டு தான் எம்ஜிஆர் அந்த இடத்தை விட்டு நகர்வாரு. அப்ப இவங்க தான் அக்கறை கொண்ட ஒரு தலைவர்கள். இது மாதிரி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம இருக்கிறதால தான் இவருடைய அந்த அரசியல் ஆபத்தான அரசியல் நம்ம சொல்றோம். இதுக்கு உதாரணம் சொல்றதா நடிகர் அஜித்குமாரே நம்ம சொல்லலாம். அஜித்குமார் விஷயத்துல இந்த இடத்துல நான் மனசார பாராட்டுறேன். ஏன்னா அசல்னு சொல்லி அஜித் ஒரு படம் நடிக்கிறாரு. 2010 இந்த படம் நடக்குது. 2009 ஷூட்டிங் நடந்துன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் நடிகர் பிரபு, சிவாஜி ப்ரொடக்ஷன், அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அப்போ நடிகர் சிவாஜி கணேசனோட வீட்டுல படத்துக்கான பூஜை நடக்குது. அப்ப அஜித்குமார் அந்த இடத்துக்கு சிவாஜியோட வீட்டுக்கு வர, டி நகர் வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்சோன்னே ரசிகர்கள் கடுமையான கூட்டம். இன்னைக்கு கரூர்ல கூட்டின கூட்டத்தோட சரியான ஒரு கூட்டம் கூடி மரத்து மேல ஏறி பெரிய அளவுல அந்த ரோடே ஜாம் ஆகி வண்டி எல்லாம் ரூட்டு மாத்தி திருப்பி விடக்கூடிய அளவுக்கு கடுமையான ஒரு கூட்டம். அப்ப இதை பாக்குறாரு அஜித். எதனால எனக்கு இப்படி ஒரு கூட்டம், நான் வளர்றதுக்கு இவங்க அப்படி உயிரை விட்டு சாகணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த நிமிஷமே அஜித் ஒரு அறிவிப்பு கொடுத்து ரசிகர் மன்றத்தை நான் கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை கலைக்கிறதுக்கான அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன பார்க்காதரா, நான் சினிமா ஒரு பொழுதுபோக்கு, அந்த பொழுதுபோக்கு முடிச்சு நீ உன் குடும்பத்தை போய் பாரு, உன் தாய் தந்தையை போய் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அந்த படம் வந்ததுக்கு அடுத்த வருஷம் 2011 தேர்தல். அப்போ அஜித் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய அஜித் ரசிகர், நான் திமுக ஆதரவு, நான் அதிமுக ஆதரவு, நான் பாமக ஆதரவு, நான் விசிக ஆதரவுன்னு சொல்லி சில செய்திகள் அங்கங்க வரதை பார்த்தாரு. இது ரூட்டு போறது சரியில்லை, மொத்தமா ரசிகர் மன்றத்தை கலைச்சிரு, ரசிகர் மன்றத்தை டோட்டலா கலைச்சிட்டு உன் குடும்பத்தை மட்டும் நீ பாரு, என்னோட ரசிகர்களை எக்காரணத்துக்கு கொண்டு என்னோட சுயலாபத்துக்கு நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான முடிவெடுத்த அந்த அஜித்குமாரை இந்த இடத்துல நம்ம மனசா நியாயமான முறையில பாராட்டலாம். அதனால அந்த 2K கிட்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க தவறு யார் மேலன்றதை சிந்திச்சு பாருங்க. நம்ம எப்பேற்பட்ட ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும்ன்றதை சிந்திச்சு பாருங்க. வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும், உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களோ, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய நண்பர்களோ, இது மாதிரி பல 2K கிட்ஸ், உலகம் புரியாம 2K கிட்ஸ் சினிமா போதையில இருப்பானுங்க, அவனுங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவும் இது சம்பந்தமான ஆதாரத்திலே அவங்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும், நம்ம மாநில நலனுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் சொல்லி அந்த சிந்தனை அறிவை அவங்களுக்கு தூண்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனா சிலருக்கு உண்மையால தோணலாம், ஏங்க எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, உன்னமா அந்த 2K கிட்ஸ் இன்ஸ்டாகிராம் மனநிலையில அப்படியேதான் தற்கொலைகளாவே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் நிறைய பேருக்கு தோணலாம். அது உண்மையில நியாயமான ஒரு எண்ணம் தான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். ஏனெனில் எதிரில் இருப்போன் விஜய் ரசிகனாகவும் இருக்கலாம்.